Hi, நான் Jessie, a TOEFL certified English trainer. Welcome to Jessie's Tamil English. இந்த வீடியோல நாம பார்க்க போறது has, have, had ஓட uses என்ன அப்படிங்கறதா. இது கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான், பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கு என்கிட்ட கேக்குறீங்க. அதனால நான் இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 3 வேர்ட்ஸையும் 2 கேட்டகரிஸா பிரிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த கையில என்ன இருக்கு அப்படின்னா has இருக்கு, have இருக்கு, அண்ட் இந்த கையில வந்து had இருக்கு. சரியா, இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சாச்சு. ஸோ இந்த ஹேஸையும் ஹேவையும் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள். ஓகே, சிம்பிள் டென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? சரியா, ஓகே, சிம்பிள் டென்ஸ், அப்புறம் பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மாதிரி டென்சஸ்லாம் இருக்கு இல்லையா? சரி, அது குழப்பமா இருக்கு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஓகே, அது கிராமட்டிக்கல் பாயிண்ட். நான் வந்து கேஷுவலாக வரேன் இப்போ. ஸோ ஹேஸ் ஹேவ் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அது வந்து ரெகுலராக ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயம், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை குறிக்கிறது அப்படின்னா நம்ம இந்த ஹேஸ் ஹேவை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஏதாவது ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, லைக் தட் நெவர் சேஞ்ச், ஃபேக்ட்ஸ்னால் நெவர் சேஞ்ச் தானே. ஸோ இதை பற்றி பேசுகிறீங்கனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹேஸ் ஹேவை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் காலையில் மேக்ஸிமம் நம்ம காலையில் வந்து தோசை சாப்பிடுவோம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது எப்பவுமே பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன டென்ஸில் யூஸ் பண்ணலாம், லைக் இந்த ஹேஸோ ஹேவோ யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் தோசா இன் த மார்னிங் ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹாவ் தோசா ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹாவ் தோசை ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது லைக் ரெகுலரான விஷயம். எப்போ பாரு காலையில் தோசை தான் அப்படின்னா ஐ ஹாவ் தோசா இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே வந்து இப்போது லைக் ஃபேக்ட்ஸ் தட் நெவர் சேஞ்ச், ஒரு விஷயம் வந்து மாறவே இல்லை, மாறாது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹேஸ் ஹாவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஐ ஹாவ் 2 sisters. இது வந்து மாறாது இல்லையா, எப்போவுமே வந்து இது ஃபேக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ ரிப்பீட்டடான ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஃபேக்ட்ஸ்க்கு, அதாவது எந்த காலத்துலேயுமே சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹேட் எங்கே யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்டில் ஒரு டைமில் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம ஹேட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் breakfast. I had breakfast in the morning அப்படின்னா லைக் மத்தியானம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹேடுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹேவ் எங்கே வரும், ஹேஸ் எங்கே வரும், சப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆக ஆக நம்மளுக்கு ஹேஸோ ஹேவோ மாறும். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், ஹீக்கு வந்து ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், தே ஹாவ். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சில வேர்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன், ஹேவ்ன்ட்டு, சில வேர்ட்ஸ்க்கு வந்து ஹேஸ்ன்னு சொன்னேன். இதுக்கு பெரிய உள்ள லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஐனா ஹேவுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும், ஹீனா ஹேஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், தே ஹாவ். இப்போ எக்ஸாம்பிள், அஜித். அஜித்துக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? அஜித்துங்கிறது என்ன கேட்டகரி, ஹீ இல்லையா? அப்போ ஹேஸ். அஜித் ஹேஸ் அ மொபைல். சரிங்களா? இப்போ ஐ ஹேஸ் கிடையாது, ஐ ஹாவ் அ மொபைல். சிம்பிள், அவ்வளோதான். ஐன்னு வந்ததுனால ஹாவ் இருக்கு, அஜித்ன்னு இருக்கிறதுனால ஹேஸ்ன்னு இருக்கு. சரியா? இப்போ லைக் கவிதா. கவிதா ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? கவிதாக்கு வந்து ஷீ இல்லையா? ஸோ கவிதா ஹேஸ் அ மொபைல். ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம சொன்னதான் ஐ ஹாவ் அ மொபைல். அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ மொபைல். ஐ டோன்ட் ஹாவ் அ மொபைல். டூ நாட். சரியா? நாட் நெகட்டிவ்னாலே நாட்னு தெரியும் இல்லையா? இப்போ நாட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும் அப்படின்னா டூ அப்படிங்கிற வேர்ட் போடணும். ஹேவ் இருந்துச்சுன்னா டூ போடுங்க. இதுவே ஹேஸ் அப்படின்னா டஸ் போடுங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் எதுக்கு ஹேவ் எதுக்கு ஹேஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ have இருக்குன்னா முன்னாடி do போடுங்க, has இருக்குன்னா முன்னாடி does போடுங்க. ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. I have a mobile. இப்போ நெகட்டிவ் அப்படின்னா I do not. do போட சொன்னா have னா என்ன போடணும், do போடணும். So I do not have a mobile. அந்த do not இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம don't சொல்றோம். சரியா? I have a mobile. இப்போ நெகட்டிவ் அப்படின்னா I do not have a mobile. இன்னும் ஷார்ட்டா சொல்றதுக்கு I don't have a mobile. இப்போ டவுட் என்னன்னா I do not have a mobile னு சொல்லலாமா இல்லனா I don't have a mobile னு சொல்லலாமா அப்படினா ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அது சொல்லுங்க. ரொம்ப ஃபார்மலான ரைட்டிங்ஸ்ல வந்து do not அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ட். சரியா? don't தப்புன்னு நான் சொல்லல. சரியா? இப்போ நம்ம sheக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். She has a mobile. சரியா? She has a mobile. இப்போ நெகட்டிவ்ஸ் எப்படி வரும் அப்படின்னா முன்னாடி என்ன வேர்ட் யூஸ் பண்ண சொன்னேன், does யூஸ் பண்ணணும். சரியா? இது ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. does எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனா பக்கத்துல வந்து has தானே போடணும் நம்மளுக்கு தோணும். She doesn't has a mobile. இது தானே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா முதல்ல அப்படி தானே பண்ணோம், do போட்டோம் பக்கத்துல have யூஸ் பண்ணோம். அப்ப இங்க does போட்டுட்டு பக்கத்துல has தானே யூஸ் பண்ணோம். ஆனா அப்படி இல்லைங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. She does not have a mobile. இந்த இடத்துல have வந்துரும். சரியா? அப்போ அந்த has எங்க போச்சு அப்படின்னா இந்த hasக்காக தான் இந்த does do வந்து does மாறிடுச்சு. அதனால has அங்கேயே வந்து நம்மளுக்கு understood ஆகுது. சரிங்களா? சோ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. She doesn't have a mobile. சரியா? சோ doesம் notம் சேர்த்து என்ன ஆயிடுச்சு, doesn't ஆயிடுச்சு. சோ she doesn't have a mobile. சோ நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். I have a mobile. I don't have a mobile. She has a mobile. She doesn't have a mobile. Okay? இப்போ நம்ம questions எப்படின்னு நம்ம பார்க்கலாம். questions அவ்வளவுதான். இப்போ வந்து உன்கிட்ட மொபைல் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ எப்படி question கேட்கலாம் அப்படின்னா உன்கிட்ட மொபைல் இருக்காங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் அவகிட்ட மொபைல் இருக்காங்கிறது வேற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன நான் சொன்னேன், பிகாஸ் யூக்கு வேற வேர்டு வரும், யூக்கு வந்து have வரும் இல்லையா? ஷீக்கு ஹீக்கு இட்டுக்கு என்ன வரும், has வரும். அப்போ question சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் கவனிங்க. யூ question நான் கேட்குறேன், do you. ஓகே? நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹாவ்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், do யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ கொஸ்டின் வேர்டு வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ do you have a mobile? நான் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்குறேன், do you have a mobile அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவகிட்ட மொபைல் இருக்கா அப்படின்ட்டு நான் கேட்கணும் அப்படின்னா do கேட்கக்கூடாது, she இல்லையா? ஷீக்கு என்ன வேர்டு வரும், ஷீக்கு என்ன வேர்டு வரும், does. அப்போ does she have? நான் தான் சொன்னேன்ல, does யூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஹேஸ்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ she has a mobile இருக்கு இல்லையா, அதில் does இருக்கா, இல்லை, அதனால தான் has யூஸ் பண்ணோம். சரியா? அப்படி புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஏற்கனவே நம்மளோட கொஷினோ ஆன்சரோ இதுலேயோ does ஆல்ரெடி இருக்குன்னா பக்கத்தில் மறுபடியும் என்ன போடக்கூடாது, has போடக்கூடாது. டஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன தான் வரணும், have தான் வரணும். அப்போ do you have a mobile? Does she have a mobile? Do you have a mobile? Does she have a mobile? அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? பொதுவாக இங்கிலீஷில் வந்து நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு சொல்கிறதுக்காக வந்து இந்த has, have, had எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I have a mobile. இது வந்து என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. என்கிட்ட I possess a mobile அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து சொல்றதுக்காகவும் இந்த has, have, had நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக வந்து இந்த I have a brother, I have a sister அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll sure help you out. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Jessie. Bye bye. Take care.